ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னையிலிருந்து நெக்ஸ்ட் 30 நாளில் 80,000 ஏர்ன் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஜாப் இல்லை, லோன் எடுக்கவும் விருப்பம் இல்லை, அண்ட் வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ அது இம்பாசிபிள் தானேன்னு. ஆனால் 1930ல் கிரேட் டிப்ரெஷன் டைமில் சாப்பாடுக்கு கூட பணம் இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் ஒரு ஆள் ஒரு புக் எழுதினாரு. அந்த புக்கோட நேம் 1000 ways to make $1000. அந்த புக்கில் அவர் சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கும் 100% ட்ரூ. மணி ஆன் பண்ணுறது லக் இல்லை, அது ஒரு ஸ்கில். மற்ற ஸ்கில் மாதிரி அதையும் கற்றுக்கலாம்னு சொன்னார். ஸோ இந்த வீடியோவில் அந்த புக்கில் இருந்து எடுத்த 6 பவர்ஃபுல் டெக்னிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக்ஸ் உங்களுக்கு மணி எப்படி கிரியேட் ஆகுது, ஐடியாஸ் எங்கேருந்து வருது, அண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு புரிய வைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த டெக்னிக்ஸை நீங்கள் இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா 6th டெக்னிக் தான் ரொம்பவே பவர்ஃபுல். அதை புரிஞ்சுக்கிட்டா மணி பற்றி நீங்கள் யோசிக்கிற விதமே மாறிடும். ஸோ வித்தவுட் எனி டிலே ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் உள்ள போகலாம். நம்பர் 1, ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட பேசிக் ரூல் ரொம்ப சிம்பிள். எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அங்கே பிஸ்னஸ் இருக்கும், எங்கே பிஸ்னஸ் இருக்கோ அங்கே மணி இருக்கும். இது கேட்கவும் பார்க்கவும் சிம்பிளாக தெரியுதா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் ப்ராப்ளமை மட்டும் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணுறோம். பட் ஸ்மார்ட்டான ஆள் என்ன பண்ணுவான்? அந்த ஸ்மார்ட்டான ஆள் ஒரு கேள்வி கேட்பாரு. இந்த ப்ராப்ளமை யார் சால்வ் பண்ண ஆசைப்படுறாங்க அண்ட் அதுக்கு பணம் கொடுக்க ரெடியாக இருப்பாங்களான்னு. உதாரணத்துக்கு உங்கள் ஏரியாவில் நிறைய எல்டர்லி பீப்புள் இருப்பாங்க அண்ட் அவங்க பசங்களோ வேற ஒரு ஊரில் இருக்காங்க. இது ஒரு ப்ராப்ளம். ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும். நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் போய் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி வாட்ஸ்அப் யூஸ் பண்ண, வீடியோ கால் யூஸ் பண்ண, யூபிஐ யூஸ் பண்ண அண்ட் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண சொல்லிக் கொடுங்க. இதுக்கு மந்த்லி நீங்கள் 500 சார்ஜ் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு 10 கஸ்டமர்ஸ் கிடைச்சா நீங்கள் 5,000 வரை ஹோம்ல இருந்தே ஏர்ன் பண்ணலாம். பட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ராங் மைண்ட் செட் இருக்கும். அது என்னன்னா, இவங்களுக்கு இது கூட தெரியாதா, அவங்களே கற்றுக்கட்டோமேனு யோசிக்கிறது. பட் ரைட் மைண்ட் செட் என்னன்னா, இவங்க ப்ராப்ளம் ரியல் அண்ட் என்னால் சால்வ் பண்ண முடியும்னு யோசிக்கிறது. இன்னும் ஒரு ரியலான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. 2005 திவாலி டைமில் பனீந்திர சாமா பஸ் டிக்கெட் புக் பண்ண கஷ்டப்பட்டாரு. பட் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணல. இன்ஸ்டெட் ப்ராப்ளமை பார்த்தாரு. 2006ல் ரெட் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ இது மூலமாக ஆஃப்லைன் புக்கிங் சிஸ்டமை ஆன்லைனுக்கு கொண்டு வந்தாரு. ₹5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணின பிஸ்னஸை 2013ல் 800 crores சேல் பண்ணினாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யோசிச்சு பாருங்க, இதில் இருக்கிற லெசன் என்ன? புதுசாக எதையுமே இன்வென்ட் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் மக்களுக்கு என்ன வேணும்னு பாருங்க அண்ட் அது யாரும் கொடுக்காம இருந்தா அதை நீங்க கொடுங்க. நம்பர் 2, முதல்ல செல் பண்ணுங்க, அப்புறம் கிரியேட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் ரிவர்ஸா தெரியலாம், ஆனா பிசினஸ்ல இதுதான் பவர்ஃபுல் லெசன். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, 6 மாசம் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுவாங்க, லான்ச் பண்ணுவாங்க அண்ட் அப்புறம் தான் தெரியும் யாருக்கும் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. இதனால டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட் அண்ட் எனர்ஜியும் வேஸ்ட். ஸோ இதுக்கு கரெக்ட் அப்ரோச் என்ன? முதல்ல கஸ்டமர் இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஹோம்மேட் டிஃபன் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு கிச்சன் செட்டப் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச 10 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணுங்க. லைக், டெய்லி ஹோம்மேட் ஃபுட்டை 100 rupeesக்கு டெலிவர் பண்ணால் வாங்குவீங்களான்னு. அதுக்கு 5 பேர் எஸ் சொன்னால் பிஸ்னஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ கிச்சனை செட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிமெம்பர் ஒன் திங், இதில் ராங் வே என்ன தெரியுமா? ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட், கஸ்டமர் லேட்டர். இது ரொம்பவே ராங். அதே ரைட் வேன்னு பார்த்தா கஸ்டமர் ஃபர்ஸ்ட், ப்ராடக்ட் லேட்டர். எஸ், இதுதான் ரைட். இந்த லாஜிக்கை தான் இன்னைக்கு பெரும்பான்மையான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஐடியா 1930லேயே எழுதப்பட்டது. ஸோ அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்பர் 3, உங்கள் நேரத்தை விற்காதீங்க, இன்ஸ்டெட் உங்கள் எக்ஸ்பர்டீஸை சேல் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜாப் பண்ணும்போது என்ன செல் பண்ணுறீங்க? உங்களோட டைமை. இதில் ப்ராப்ளம் என்ன? டைம் லிமிட்டட். ஒரு நாளுக்கு 24 hours தான். அதனால் உங்கள் இன்கமும் லிமிட்டாக தான் இருக்கும். ஆனால் உங்கள் எக்ஸ்பர்டீஸை செல் பண்ண லிமிட்டே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சேலரிக்கு வேலை பண்ணால் மந்த்லி இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் அதே அவர் சைடில் 5 ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு அக்கௌண்டிங் அட்வைஸ் கொடுத்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் 10,000 மந்த்லி சார்ஜ் பண்ணினா இன்கம் அதிகமாகும். இப்போ நீங்கள் சொல்லலாம், எனக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கில் எதுவும் இல்லைன்னு. பட் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
உங்களுக்கு எக்ஸல் தெரியுமா, கேன்வா யூஸ் பண்ண தெரியுமா, ரீல் எடிட்டிங் தெரியுமா, ரைட்டிங் பண்ணுவீங்களா, இமேஜ் கிரியேட் பண்ண தெரியுமா, ஆர் வீடியோ கிரியேட் பண்ண தெரியுமான்னு இது எல்லாமே எக்ஸ்பர்டீஸ் தான். உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்ச விஷயம் வேற யாருக்காவது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல கோட் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வேற ஒருத்தருக்கு ரொம்ப வேல்யூபிளா இருக்கலாம். ஸோ அதை பேக்கேஜிங் பண்ணி செல் பண்ண கத்துக்கணும். நம்பர் 4, ரிப்பீட் பிஸ்னஸ் ஒரு மேஜிக். இந்த டெக்னிக் ரொம்பவே அண்டர் ரேட்டட். ஆனா பிஸ்னஸ் சக்சஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கிட்ட செல் பண்றது புதுசா கஸ்டமரை கண்டுபிடிக்கிறத விட ரொம்ப ஈஸி. உதாரணத்துக்கு நீங்க ஒரு வீடு பெயிண்ட் பண்ணீங்க அண்ட் ஒர்க் முடிச்சு பணமும் வாங்கிட்டு போயிட்டீங்க. எஸ், மணி இம்பார்ட்டன்ட் தான், பட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபாலோ அப். ஃபாலோ அப் இல்லைன்னா அது ராங். ஸோ 6 மாசம் கழிச்சு அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணி மழை சீசன் முடிஞ்சிடுச்சு, வால்ல டேம்ப்னஸ் இருக்கான்னு செக் பண்ண வரட்டுமான்னு கேளுங்க. இதுதான் ரிப்பீட் பிஸ்னஸ். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் இட். நெக்ஸ்ட், பார்பர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சலூனுக்கு 50 ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருந்தா அவருக்கு ஒவ்வொரு மாசமும் புது கஸ்டமரை தேடி அலைய தேவையில்லை அண்ட் இன்கமும் ஸ்டேபிளா இருக்கும். இதுல ராங் அப்ரோச் என்ன தெரியுமா? புது கஸ்டமர்ஸ் தான் முக்கியம்னு யோசிக்கிறது. பட் ரைட் அப்ரோச் எதுனா பழைய கஸ்டமர்ஸை ஹாப்பியா வச்சுக்கிறது. பிகாஸ் அவங்களும் திரும்ப வருவாங்க, ஈவன் ஃப்ரெண்ட்ஸையும் ரெஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ரிட்டென்ஷன் பிரின்சிபல் தான் பெரிய கம்பெனிஸோட பேக் போன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கோட கோர் மெசேஜ் ரொம்ப சிம்பிள். $1000 ஏர்ன் பண்ண 1000 வேஸ் இருக்கு. ஆனா எல்லா வேஸ்க்கும் காமனான ஒரு பிரின்சிபலும் இருக்கு. அது என்னன்னா, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க, ரியல் வேல்யூவை கிரியேட் பண்ணுங்க அண்ட் கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. இப்போ ஒரு குயிக்கான ரீகேப் பார்க்கலாம். நம்பர் 1, ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்பர் 2, செல் ஃபர்ஸ்ட் பில்ட் லேட்டர். நம்பர் 3, டைமை இல்ல எக்ஸ்பர்டீஸை செல் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி நம்பர் 4, ரிப்பீட் கஸ்டமர்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எஃப்சி மினேக்கர் இந்த புக்கை எழுதினது வேர்ல்ட் எக்கானமி ரொம்ப மோசமான நேரத்தில். அந்த டைம்ல எல்லாருமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவர் சொன்னாரு 1000 வழிகள் இருக்குன்னு. இன்னைக்கும் உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜாப் இல்லாம இருக்கலாம், இன்கம் கம்மியா இருக்கலாம், ஈவன் டைரக்ஷன் தெரியாம கூட இருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட உண்மையான ப்ராப்ளம் பணம் இல்லைன்றதோ ஐடியாஸ் இல்லாம இருக்கிறதோ இல்ல, ஆக்சுவலி ஆக்ஷன் இல்லாதது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6 ஐடியாஸ்ல ஒன்றை சூஸ் பண்ணுங்க, இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த பெர்ஃபெக்ட் டைம்னு ஒன்று வரவே வராது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் பார்க்குற வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் த டீம் ஆஃப் டெய்லி பூஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.